தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான மாதம், அட்டகாசமான மாதம். எல்லா கஷ்டமும் அப்படியே படிப்படியாக விலக போகுது. கடந்த ஒரு வருஷமாக கடனோ நோயோ எதிர்ப்போ கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் போன மாதம் 14ஆம் தேதி நடந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசிநாதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ராகு 3ஆம் இடத்திற்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. சனி 4ல் இருந்தால் கூட பரவாயில்ல, 8ல் இவ்வளவு நாளாக உட்காந்துக்கிட்டு தொல்லைகளை பண்ணி கொண்டிருந்த எதிர்ப்புகள், 8ல் உட்காந்துக்கிட்டு எதிர்ப்புகளை கொடுத்தார் இல்லையா செவ்வாய், அவர் இப்போது 9ஆம் இடத்திற்கு மாறி சூட்சுமவலு என்கின்ற அந்த ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தில் உட்கார்ந்துருக்கிறார், 5 குடையவர் 9ல் உட்கார்ந்துருக்கிறார் என்ற அற்புதமான அமைப்புகள் இப்போது வந்திருக்கின்றன. ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய, பிரபலம் அடையக்கூடிய, வாக்கு பலிதம் இருக்கக்கூடிய, நல்லா சம்பாதிக்கக்கூடிய, வேலையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய, புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, ஆரம்பித்த தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வியாபாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய, போட்டிகள் ஒழியக்கூடிய, விவசாயம் போன்ற அமைப்புகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த யோக அமைப்புகள் செயல்படக்கூடிய மாதங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா தாங்க இருக்கும். அதிசாரத்தில் குரு அக்டோபர் மாதம் 8ஆம் இடத்திற்கு மாறினாலும் அவர் உச்சம் என்கின்ற நிலைமையை அடைகிறார். அதற்கடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி கூட 8ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலையில் தான் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இப்போது கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையையும் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. ஆகவே படிப்படியான முன்னேற்றத்தை இப்போது தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேறு மத, வேறு இன, வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர்கள் அல்லது அது போன்ற ஆட்கள் மூலமாக, நண்பர்கள் தான் இல்லைங்க, திடீர்னு அறிமுகமானாருங்க, அவர் மூலமாக கொஞ்சம் பண வரவுகள், ஒரு தொழில் அமைப்புகள்லாம் உருவாச்சுங்கன்னு சொல்கிற மாதிரி வேற்று இன, மத, மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக இந்த மாதம் தொடர்புகள், லாபங்கள், வரவுகள் போன்றவைகள் கண்டிப்பாக இருக்கும். வேறு இன ஆண், வேறு இன பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் சம்மதம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த சம்மதம் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. வேறு இனத்தில் இந்த மாதிரி அவங்க வேறு, நான் வேறு, அவங்க மதம் வேறு, நான் வேறு, அவங்க மொழி வேறு, நான் வேறு, அப்பா அம்மா தயங்குறாங்க. 7ஆம் இடத்துல குரு வந்துட்டார்ல, அப்பா அம்மா கண்டிப்பாக மனம் மாறி உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதியான ஒரு சூழல் வயதிற்கேற்றார் போல் ஆண் பெண் இருபாலருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. போன ஒரு வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா இல்லை, கடைசி 4 மாதம் உங்களை போட்டு பிரட்டி எடுத்துட்டார். அது எல்லாமே இப்போது படிப்படியாக அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதன் சுபராகி ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. 7ஆம் அதிபதியும் அங்கே சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் கல்யாணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஆணுக்கு பெண்ணை புரிந்து கொள்ளக்கூடிய, பெண்ணுக்கு ஆணை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மாதங்க ஜூன் மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது மட்டும்தான் நல்ல அமைப்பு. மற்றபடி 2ல் ராகு இருக்கிறார், ஆனாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். 12ஆம் இடம் 10ஆம் இடத்தோடு அங்கே குரு தொடர்பு கொண்டு அவரும் 6ஆம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கிறார். 6ஆம் அதிபதியாக புதன் அங்கேயே இருந்து சுபத்துவமாக இருப்பது என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதாவது கடனை கொடுத்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த கடனை தீர்க்கிறது அல்லது பழைய கடனை தீர்க்கிறதுக்காக புதிய கடன்கள் வாங்குவது போன்ற அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைலாம் கண்டிப்பாக கிடையாது. என்னங்க இப்படி 2-8ல் ராகு கேதுக்கள் வந்துருச்சு, 6ல் போய் குரு மறைஞ்சிருச்சு, ராசிக்கு இருக்கிற குரு பார்வை மறைஞ்சிருச்சு அப்படின்லாம் நீங்கள் கண்டிப்பாக நினைக்க வேண்டாம். இருக்கிற கிரகங்கள்லேயே 2.5 வருஷம் ஒரே மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சனி தான். அவர் உங்களுக்கு ராசிநாதன். போன மாதம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக முடிந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா சனி ராகு கிட்ட இருந்தும் பாபத்துவமாக இருந்தது, விலகி வந்துட்டார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எத்தனை கல் உங்கள் மேலே விழுந்தாலும், எத்தனை கத்தி உங்கள் மேலே விழுந்தாலும் ஒரு தடுப்பு கவசமாக அப்படியே செயல்படுவார். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ நடந்த குருப்பெயர்ச்சி, இப்போ நடந்திருக்கிற ராகு கேது பயிற்சிலாம் சரியா இல்லைங்க, கவலையப்படாதீங்க. கோச்சார ரீதியாக ஒரு 3 வருடம் 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தான் மிகப்பெரிய அமைப்புகளை செய்வார் என்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம்
பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இருக்கின்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே போகும். இன்னொன்று குறிப்பாக சொல்லணும், 50 வயதுக்கு மேற்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது வீடு வாசல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த ஒரு கவலைகள்லாம் தீரும். ஒரு வீடு வாங்க முடியும், ஒரு நல்ல வாகனம் வாங்க முடியும். ஏற்கனவே கடனுக்கு லாங் பீரியடில் ஒரு கடன் சொல்கிறாங்க இல்லையா, ஹவுசிங் லோன் போட்டேன் 15 வருஷம் 20 வருஷம், அதெல்லாம் டக்குன்னு இப்போவே அடைச்சிடுற மாதிரி ஏதாவது ஒரு பெருந்தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பண அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக வரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. 10, 12ஆம் இடங்கள் 2ஆம் இடங்கள் மூன்றுமே குருவின் அமைப்பு பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அவர்களுக்கு வெளிநாட்டு அமைப்புகள் இப்போது சித்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து இப்போது லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளுடைய ஒரு வளர்ச்சி, குழந்தைகளுடைய ஒரு அமைப்புகளை கல்வி அமைப்பு படிப்பு அமைப்பில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிள்ளைங்க அப்பா அம்மா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, நீங்களே அதை பார்த்து மகிழக்கூடிய அளவிற்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒன்று, இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் நிறைய ட்ராவல் இருக்கும். அப்படியே போய்கிட்டு வந்துக்கிட்டு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் சிறு பயணம் குறு பயணம் அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் தூர பயணம், டெல்லி பாம்பே கல்கட்டா இப்படி போகிறது அல்லது வெளிநாடுகளுக்கு போகுது. ஆனால் இவ்வளவு அலைச்சலான பயணங்கள் இருந்தாலும் அந்த ட்ராவலுக்கு முடிவில் ஏதோ எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சதுன்ட்டு ஓரளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது ஜூன் மாதம் மகரத்தினர் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல. கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி. அடிக்கடி எல்லா இதுலேயும் இதைத்தான் சொல்கிறேன். நான் பேசுகின்ற எல்லா வீடியோக்கள்லையும் சரி, சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், கும்பராசிக்காரர்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறேன். ஒரு 7, 8, 9 வருஷமாகவே உங்களுடைய ராசியை பார்க்காத சனி பகவான் இப்போது குரு பகவான் இப்போது 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஜென்மச்சனி விலகிடுச்சு. ஐயா, ஜென்மச்சனி விலகினாலே 7.5 சனி விலகின மாதிரியா? பெரிய கஷ்டம் நீங்கின மாதிரி. ஒருத்தர் போட்டு மொத்தமாக அவங்கள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிறார். ஒருத்தர் போட்டு உங்கள் மேலே உட்காந்து முழுக்க உட்காந்து அழுத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த அழுத்திக்கிட்டு இருக்கிற மனுஷன் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி கொஞ்சம் எந்திரிச்சார்னா அவர் முழுக்கவே எந்திரிச்சிட்ட மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? அந்த அமைப்பு தான் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு. அதாவது முழுக்க போட்டு கழுத்தை பிடிச்சி அப்படியே அமைக்கிக்கிட்டு இருந்தவர் அப்படியே கொஞ்சம் மேலே எந்திரிச்சு பக்கத்தில் யாருன்னா இவன் நம்மளை பார்க்குறாங்களா, நம்மளை அடிக்க வராங்களான்றது உங்கள் மேலே கவனத்தை விட்டுட்டு அப்படி ரிலாக்ஸ், உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட்றாரு. அதுதான் ஜென்மச்சனி. ஜென்மச்சனி விலகிட்டாலே மிகப்பெரிய சோதனைகள்லாம் விலகிடும். ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். தைரியம் தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள் வந்துடும். ராசியை குறுபார்ப்பது, ராசியில் ராகு இருக்கிறாருங்களே, கவலையப்படாதீங்க. ராகு மாதிரிலாம் சனி மாதிரிலாம் ராகு சோதனைகளை செய்ய மாட்டார். ஆனால் குருவின் பார்வை இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆக என்ன நடக்கும், இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துல உங்கள் மரியாதை கௌரவம் அந்தஸ்து போன்றவைகளை தொலைத்தீர்களோ அது அப்படியே இந்த ஜூன் மாதத்தில் படிப்படியாக திரும்ப வரும். ஜூன் மாதமே எல்லாம் திரும்பி வந்துடுமா? இல்லை, ஜூன் மாதத்தில் அதற்கான ரூட் தெரியும். ஒரு சோம்பல் விரக்தி இந்த மாதிரியான அமைப்புகளில் வீட்டில் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறியாடா, எங்கேயாவது வேலைக்கு போனால் விட்டுட்டு வந்துடுறியாடா, ஒரு வேலையை ஒழுங்காக செய்கிறியாடா, ஏன்டா நீ எல்லாம் இருக்கிறதுக்கு என்னடா, நீ எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம், இந்த மாதிரி தான் ஒரு 20-30 வயசு ஆளுங்களை உரிமையானவர்கள் அண்ணனோ அக்காவோ அம்மாவோ அப்பாவோ புருஷனோ பொண்டாட்டியோ இப்படி தான் திட்டிக்கிட்டு இருந்தாங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாரையும். இதெல்லாம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து இருக்காது. என்னமோ நம்ம ஆளுகிட்ட, நம்ம பையன்கிட்ட, நம்ம பொண்ணுகிட்ட, நம்ம பாப்பா கிட்ட கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுதே அப்படின்னு பெரியவங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துலேருந்தே மாறுவீங்க. கவலைப்படாதீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே தீரலை. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் தான் இப்போ சனி போய்கிட்டு இருக்கிறார். சனி பயிற்சி ஆனாலும் உங்கள் நட்சத்திரத்தில் போவது என்பது அது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனாலும் பெரிய கவலைகள் எதுவுமே இல்லை. கடல் நடுக்கடலில் அப்படியே முழுங்கி செத்து போனோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு கரை தெரிஞ்சு போச்சு. முழங்கால் அளவுக்கு அப்படியே முழங்காலுக்கிட்ட நடந்து போகிற தூரத்துக்கு கடல்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் படிப்படியாக எந்தெந்த விஷயங்களில் கஷ்டப்பட்டீங்களோ, காதல் தோல்வி வந்ததா, வேறு உடம்புல வியாதி வந்ததா, கடன் வந்ததா, யாரையாவது உறவுகளை மிக்க வேண்டப்பட்டவர்களை இழந்தீர்களா, எல்லா லெவல்லையும் இந்த உயிர் உறவுகள் இழந்ததை மட்டும் நம்ம திருப்ப கொண்டு வர முடியாது. மற்றபடி மானம் மரியாதை இழந்தவைகள் பணம் போன்ற அமைப்புகள் எல்லாமே படிப்படியாக 2 வருடத்தில் திரும்பி வரக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு யோக நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது ஜூன் மாதம். அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல. நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் 4ஆம் இடத்துல குரு, 6, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் இப்போது என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தவர் 7ஆம் தேதி 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக ஜென்மச்சனியை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணம் வரக்கூடிய சூழல்கள் படிப்படியாக உருவாகிறது அப்படிங்கிறதா உண்மை.
பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்க தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்க, 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகம். மனுஷனுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் மட்டும் இருந்தால் எவ்வளோ பெரிய சூழலையும் எதையும் தப்பிச்சுக்குவார், எதுலையும் சமாளிச்சுக்குவார். என்னென்னா வெளியில் ஒரு கௌரவம் வருமானம் ஒன்று நிலையாக இருக்குதுன்னா குடும்பத்தில் என்ன கசமிச்சா வந்தாலும் கூட அதை சமாளிச்சுக்கலாம் இல்லையா? அதுதான் தர்மகர்மாதிபதி யோகம். இந்த தர்மகர்மாதிபதி யோகம் இந்த மாதம் முழுக்க இருக்குது. அடுத்த மாதம் முழுக்கவும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்க, 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது சிறப்பான நன்மை. வேலை தொழில் அமைப்புகளில் பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்காது. ஆனால் மனசு தான் போட்டு பிழிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று டல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சின்ன பசங்க கொஞ்சம் இதாக இருங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். 2K கிட்ஸு 90 கிட்ஸு 2K கிட்ஸு ஓரளவுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஜென்மச்சனி என்ன தான் இருந்தாலும் அதனுடைய ஆளுமை தான் தூக்கலாக இருக்கும். ஏமாற்றங்கள் இருக்கும். ஏமாற்றங்கள்னால் காதல் தோல்வி. யாரும் ஆண் பெண்ணை நம்பக்கூடாது, பெண் ஆணை நம்பக்கூடாது என்பது மிகப்பெரிய விதி ஜென்மச்சனியில். எதை இழக்கக்கூடாதோ அதை ஜென்மச்சனியில் இழப்பீர்கள். இந்த ஒரு வார்த்தையை மறந்துடாதீங்க. ஒரு 30 ஆண்டுகள் சனியின் சுற்றை முழுமையாக அனுபவித்த, பார்த்துவிட்ட, கேட்டுவிட்ட, எல்லாத்திலையும் உணர்ந்துவிட்ட ஒரு ஜோதிடன் நான். ஒரு ஜென்மச்சனி இதுக்கு முன்னாடி ஜென்மச்சனி இவங்களுக்கு நடக்கும்போது, மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும்போது எப்படிலாம் அவங்க அனுபவத்தை என்கிட்ட சொன்னாங்கன்றதை காதால் கேட்டிருக்கிறேன், கண்ணால் பார்த்துருக்கிறேன். ஆகவே இளம் பெண்களாக இருக்கட்டும், திருமணம் ஆகாதவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே கொஞ்சம் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல பெண்கள் விஷயத்தில் ஆண்களும் கவனமாக இருக்கணும். இப்போ தான் 2 பேரும் சமமாகி போயிட்டீங்களே. 2 பக்கமும் ஏமாத்துறது இருக்குது, 2 பக்கமும் ஏமாறுறது இருக்குது. ஆகவே இவர்கள் எல்லாம் தங்களுடைய அமைப்புகளை அப்படியே போற்றி பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் வேலை தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். பணவரவுகளுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. அதை பற்றிலாம் கொஞ்சம் கவலைகள்லாம் பட தேவையில்லைங்க. கொஞ்சம் அப்பா அம்மா உறவுகள் இது வரைக்கும் கசப்பாக இருந்தவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பா அம்மாவை பற்றி, குறிப்பாக அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் நீண்ட தூர பயணங்கள், 12ஆம் இடத்துல ராகு இருந்து குருவின் பார்வையில் இருக்கனால பயணங்கள் இருக்கும். தெற்கு நோக்கிய பயணங்கள் சிலருக்கும், சிலருக்கு மேற்கு நோக்கிய பயணங்களும், உள்நாட்டில் தெற்கு வெளிநாட்டில் மேற்கு போன்ற பயணங்களின் மூலமாக கொஞ்சம் ஆதாயம் இருக்கக்கூடிய சூழல். தாய் தந்தையரை சுப பிரிவாக பிரியக்கூடிய அமைப்பு. என்னதான் இருந்தாலும் நம்ம தனியாக போய் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சில சூழல்கள் எல்லாம் ஜென்மச்சனி கண்டிப்பாக செய்வார். ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நிலைமையில் தான் அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூன் மாதம்.